अस्सलाम वालेकुम हाय வீவர்ஸ் வெல்கம் டு அம்மீஸ் கிச்சன். இப்போ ஃபுல் டயட்காரங்களுக்காக வந்து கொள்ளு கஞ்சி வந்து எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக செய்யலான்ட்டு உங்களுக்கு வந்து இப்போ செய்து காமிக்கிறேன். அது கூடவே வந்து பாயில்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும். அப்புறம் வந்து ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் ஒன்று எடுத்துக்கிட்டால் ஃபுல் டயட் நல்லாயிருக்கும். இதே இந்த மாடுலேஷனில் கொஞ்சம் செய்து பார்க்கலாம், டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலான்ட்டு. வாங்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம், ஏன்னா அதில் ஒன்றும் ஆகாது, கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக பட்டர் போட்டு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பட்டை துண்டு போடுறேன். ஏன்னா அது பட்டையில் வந்து அவ்வளோ வந்து கொழுப்பு வந்து எல்டிஎல் வந்து கம்மியாகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் பட்டை மட்டும்தான் சேர்க்கணும். லவங்கம் ஏலக்காய் அதெல்லாம் வந்து நம்ம வந்து கஞ்சியில் சேர்க்க வேண்டியது. பட்ரு போட்டுன்னு நினைக்காதீங்க. பட்ரு வந்து நம்ம எல்லாமே ஃபுல்லாக டயட் இருந்துட்டால் பட் எலும்புக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த பசத்தன்மை இல்லாத போயிடும். ஒரு மருந்துக்கு சாப்பிட்டு இன்னொன்று வியாதி உற்பத்தி பண்ணுற மாதிரி ஆகிடும். எல்லாம் பேலன்ஸாக இருக்கணும். எந்த ஒரு மருந்து சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். மீல்ஸ் ஆகட்டும், டிஃபன் ஆகட்டும், டின்னர் ஆகட்டும். இப்போ வந்து நான் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதாகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடும். இது நல்லா வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு நான் வந்து லிட்டு மூடி வைக்கிறேன். நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டும் நசுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு எதுக்கு நம்ம சேர்த்துறோன்னா சுவைக்காக இல்லை, இதில் வந்து உங்களுக்கு வந்து ஜீரணம் நல்லா ஆகும். அதுவும் இல்லாமல் கார்லிக் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து போன்ஸுக்கு நல்லது. எலும்புகளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு இது ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். டைம் கிடைக்கும். எது அதில் நம்ம சமையலில் இருக்கோமோ அதெல்லாம் வந்து டேஸ்ட்டுக்காக எதையுமே நம்ம சேர்க்கறதில்ல, எல்லாம் ஹெல்த்துக்காக தான். இப்போ வந்து இது வந்து மஞ்சள் பாசிப்பருப்பு, இது பாசிப்பருப்பு சொல்லுவாங்க. பாசிப்பருப்பு போடணும். கொஞ்சம் லைட்டாக வந்து பாருங்கள், இதில் நம்ம வந்து நெய்யை இது பட்டர் எவ்வளோ கம்மியாக சேர்த்துருக்குன்னு இதுலேயே உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து இது ஆகுது பாருங்க. இப்போ வந்து நான் இந்த கொள்ளு மிக்ஸி போடுறேன். இப்போ தான் எல்லாம் ரெடிமேடாகவே கிடைக்கிது. இதை நல்லா வேக விடுங்க. வேகிற அளவுக்கு தண்ணி போடுங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா கொஞ்சம் எவ்வளோ உங்களுக்கு திக்னஸ், நீங்கள் கொஞ்சம் லிக்விடாக குடிப்பீங்களா, இல்லை நீங்கள் கொஞ்சம் வந்து பவுலில் வந்து ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் திக்னஸாக இருப்பீங்களா, அது வந்து உங்கள் சாய்ஸ் தான்.
வந்து இப்போ நான் வந்து வேகிறதுக்கு மட்டும் போட்டிருக்கேன். அது எப்படி எந்த கண்டிஷனில் வருதுன்னு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி சேர்க்குறதையோ இல்லை வந்து நம்ம திக்க வைக்கிறதோ அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். இது சைடு போய் இதுலேயே வந்து நான் வந்து பாயில்டு வெஜிடபிள் வைக்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இட்லி பாத்திரம் இருந்தால் கூட இது மாதிரி வந்து நீங்கள் நல்லா இது பண்ணி நான் சொன்ன மாதிரி பட்டர்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இது கூட இட்லி பாத்திரத்துக்கு மேலே இதை வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். நான் கேரட் வைக்கிறேன். பேபி கார்ன் வைக்கிறேன். போட்டுட்டு இப்போ வேக மூடி வச்சிருக்கேன். பாயில் ஆகிடுச்சுன்னு பார்ப்போம். காய்கறி நல்லா வந்து இதை அடித்து எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், கஞ்சி வந்து நல்லா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதான். இப்போ ஒருத்தர் வந்து உப்பு நீங்கள் வந்து ரொம்ப டயட்டாக இருக்கிறவங்க, ரொம்ப ஹெவி டயட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் சால்ட் வந்து போடாமல் சாப்பிட்றவங்க எடுத்து வச்சுட்டு, இப்போ இது வந்து 4 மெம்பர்ஸ்க்கு பண்ணியிருக்கேன். இப்போ எங்கள் வீட்டில் வந்து இப்போ 4 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இந்த வெஜிடபிள்ஸும் அப்படி தான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். இது பாருங்கள், நல்லா இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இது வந்து நீங்கள் எடுத்து குடிச்சிக்க வேண்டியது தான். சார் வந்து பாயில் பண்ணி வச்சாச்சு. ஆவிலேயே நல்லா வந்து எடுத்துடலாம். ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கேரட் பாயில் பண்ணிட்டேன், பேபிகார்ன் பாயில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பட்டாணியும் இப்படி கட் பண்ணி வச்சு பீட்ரூட்டையும் இது பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இது பேலன்ஸ் டயட் ரெடி பண்ணலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ வந்து நான் வந்து இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்கேன். எக்கு வந்து கண்ட்ரி எக்கு வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நீங்கள் ஓவர் டயட்டாக இருந்தீங்கன்னா இப்போயே நீங்கள் ராவாஸ் இப்படி வேவிச்சு இந்த பாயில் பண்ணி வச்சுருக்கே சாப்பிட்லாம். இப்போ வந்து கொஞ்சம் டயட்டு வந்து இதாக இருக்கிறவங்க, சில்ட்ரன்ஸ்க்கு இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு போகிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து பட்டரில் வந்து சாட்டிஸ் பண்ணி கொடுக்கலாம். பட்டர் ஹீட் ஆகிடுச்சு. கேரட் போட்டாச்சு, பேபிகார்ன், பாயில் பீட்ரூட்டு, பட்டாணி, மிளகுத்தூள், சால்ட். டயட்டுங்கிற பேரில் வந்து நீங்கள் வெறும் கஞ்சி மட்டும் குடிச்சிட்டு அப்புறமேட்டு வந்து நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா உங்களால் வேலை செய்ய முடியாது. வந்து கை காலெலாம் வந்து நடுக்க எடுத்துரும். அப்புறமேட்டு வந்து உங்களுக்கு வந்து 11 மணிக்கே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். என்றைக்கும் வந்து டயட் இருந்தால் பேலன்ஸ் டயட் தான் இருக்கணும். ஒன்று சாப்பிட்டுட்டு இன்னொரு வியாதியை வந்து உற்பத்தி பண்ணிக்கூடாது. நான் கேட்டேன், சுகர் பேஷண்ட்டெல்லாம் வந்து கேரட் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்களே அப்படின்ட்டு நான் போய் டாக்டர்ஸ்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, யார் உங்களுக்கு சொன்னது? ஃபஸ்ட்டு நான் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து கேரட் ஜூஸ் குடிச்சிட்டு தான் நான் வாக்கிங்கே போக சொல்கிறேன்.
உங்களுக்கு யார் இப்படிலாம் சொல்கிறதுன்னு என்னை வந்து திருப்பி கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னாங்க அதுக்கு. அதனால் வந்து கேரட் வந்து சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம். எதையுமே கொஞ்சம் நம்ம லிமிட்டாக சேர்த்துக்கணும். அதான் இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்குறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் அவ்வளோ சத்து இருக்குது. திருப்பி திருப்பி ஏன் வந்து நான் ஸ்ப்ரிங் ஆனியன் பற்றி சொல்கிறேன்னா, அவ்வளோ க்ரீன் இருக்குது. அவ்வளோதான். அது வந்து ரொம்ப வந்து பாயில் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. எக்கு வந்து இந்த எக்கு வந்து எடுத்து போட்டுருங்க, யாருக்கும் கொடுக்காதீங்க. அது வந்து சாப்பிடக்கூடாது. சில்ட்ரன்ஸுமே இப்போல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் எடுத்து போட்டுருவேன். அவ்வளோதான். பேலன்ஸ் டயட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அது வந்து சர்வ் பண்ணலாம். இப்போ நான் செய்து வச்சுருக்கேன் நவதானிய கஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து இந்த ஸ்டைலில் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். டயட் இருக்கிறவங்கள கேட்டால் தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்கன்னு. அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஒரு வெரைட்டி கொடுக்கலான்னு தான் இப்படி செஞ்சுருக்கேன். பாயில் பண்ணிவிட்டு இது வந்து தண்ணியில் வேக வைக்கல, பாயில் பண்ணிவிட்டு அது வந்து இப்படி வந்து நான் வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டு அது வந்து மிளகு உப்பும் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கண்ட்ரி எக்கு எடுத்துகிட்டு வேவிச்சு எடுத்துகிட்டு இது வந்து வச்சுருக்கேன். இது வந்து மாதுளம்பழம் ஜூஸு. இதுதான் பேலன்ஸ் டயட். இப்படி தான் நீங்கள் வந்து இந்த பேலன்ஸ் டயட் எடுக்காமல் வெறும் இது கஞ்சி மட்டுமே குடிச்சிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போனீங்களாலோ வீட்லேயோ ஒரு லேடியோ ஒரு ஜென்ஸோ யார் இருந்தாலும் சரி வேலைக்கு போனீங்கன்னா உங்களால் வந்து வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. இந்த பேலன்ஸ் டயட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 மணி வரைக்குமாவது உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து சும்மா கஞ்சி மட்டும் குடிச்சிட்டு 11 மணிக்கு கை காலெல்லாம் நடுக்க எடுத்துரும். ப்ளீஸ் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.